வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. ஆமா கமலா, எனக்கும் அதேதான் தோணுச்சு. இப்படிப்பட்ட பெத்தவங்களுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு கருவிலேயே களைஞ்சு போயிடலாம். பிறந்து அனுபவிக்கிற வழிகளாவது மிச்சமாகும். ஆனா எப்படி தன் உயிர்ல உதிச்ச உயிர்னு ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நம்ம மனசுல துளி பாசம் கூடவா தோணாது? சே என புலம்பினான் சித்தார்த். சரி விடு, முடிஞ்சு போனதே கிளறிட்டு இருந்தா மனசுல ஏற்படுற ரணம்தான் மிச்சம். ஏதோ இந்த அளவுக்கு அவ வாழ்ற நிராதரவ வாழ்வு உன் கண்ணுல பட்டு உன்கிட்ட வந்து சேர்ந்தாலே அதுவரை எனக்கு சந்தோஷப்பா. இனி அவளை ஒன்னால மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்க முடியும். அவ மனசுல பழைய எண்ணங்கள் எதுவும் வராம நீதான் கவனிச்சுக்கணும். அதாவது அவகிட்ட எந்த பரிதாபமோ பச்சாதாபமோ நீ காட்டக்கூடாது. எல்லா கணவன் மனைவி போல இயல்பா வேலை வாங்கு, சண்டை போடு, ஒன்லி கொஞ்சிக்கிட்டு மட்டும் இருக்காத என்ன என்றாள் கமலா. இரு, நீ அவ நல்லதுக்கு சொல்றியா இல்ல பொறாமையில சொல்றியா என்றான் சந்தேகமாக. கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்க என்றவன் கையை ஓங்க. சரி போதும், எனக்கு ஷிப்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் 3 to 4 ஹவர்ஸ்ல அவளுக்கு அரிசி கஞ்சி கொடுத்து மாத்திரையும் கரெக்டா கொடுத்துரு, பாய் என்றவள் ஓடிவிட்டாள். அவளை கண்டு மெல்ல சிரித்தபடி உள்ளே சென்று பார்த்தான். சிந்துவும் தருணும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். சரி, தருண் எதிர்க்கிறதுக்குள்ள சமையல் வேலையை முடிப்போம் என கிச்சனுள் புகுந்து கொண்டான். சிந்துவின் உடல்நிலை 2 நாட்களில் குணமாகிவிட முழுவதுமாக தேறிவிட்ட அவள் தருணுக்கு போட்டியாக சித்துவிடம் செல்லம் கொஞ்சி கொண்டு சுற்ற ஆரம்பித்தாள். அம்மா, என்னடா கண்ணு, நீங்க என்ன இப்ப அப்பா கூட பழ விட்டு சரியாயிட்டீங்களா? எப்ப பாரு அப்பா பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று அவளிடம் கேள்வி எழுப்பினான் தருண். அதுவரை சித்துவை உரசியபடி அமர்ந்திருந்த சிந்து வேகமாக விலகியபடி குழந்தையின் கேள்விக்கு எப்படி பதில் சொல்வதென்று புரியாமல் திருவென விழித்தாள். பொங்கிய சிரிப்பை இதற்கடித்து அடக்கிக் கொண்டு ஒன்றுமறியா பிள்ளை போல் தன் வேலையில் கவனமாயிருந்தான் சித்து. அவனிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது என புரிந்து கொண்டவள், அது ஆமா, அப்பா கூட நான் பழ விட்டுட்டேன். அப்புறம் அப்பா தான் சொன்னாரு, இது வரைக்கும் நம்ம 3 பேரும் தனித்தனியா இருந்தது போதும், இனிமே எப்போதும் ஒன்னா ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு. அப்பதான் தருண் குட்டி சந்தோஷமா இருப்பான்னு சொன்னாங்க. கரெக்ட் தானே? உனக்கு பிடிக்கலையா என்று ஒரு வழியாக தடுமாறி சமாளித்தாள். இல்ல, இனிமே இப்படியே இருக்கலாம். அப்பா கூட இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. நாம 2 பேரும் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்பா நமக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. எனக்கு விளையாடவும் நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. புது ஸ்கூல் சூப்பரா இருக்குமா. அப்புறம் அப்பா கூட ஜாலியா பைக்ல எல்லாம் போறோம்ல என்று விழிகள் மின்ன மகிழ்ச்சியுடன் அடுக்கிக் கொண்டே அவள் கழுத்தை கட்டி கொண்டான் குழந்தை. அவன் பேச்சிலும் குதூகலத்திலும் பழைய வேதனையின் நினைவுகள் கிளர்ந்து எழ குழந்தையின் மனதில்தான் எத்தனை ஏக்கங்கள் இருந்திருக்கின்றன என்றெண்ணி கண்கள் கலங்கினாள் சிந்து. அதை கவனித்த சித்து அவளை தன் தோளோடு அணைத்து குழந்தையை கஞ்சாடை காட்டி மறுப்பாய் தலையசைத்தான். அவன் எண்ணத்தை உணர்ந்து ஆமோதிப்பதாய் தலையசைத்து இவளும் அவனுடைய தோளில் சாய்ந்து கொண்டாள். அனைத்து பிரச்சனைகளும் சரியாக அக்குடும்பத்தின் இயல்பான வாழ்க்கை துவங்கியது. காலையில் தருணை கிளப்பி பள்ளியில் விட்டுவிட்டு அதன் பிறகே சைட்டுக்கு போவான் சித்து. மாலை வேளைகளில் வேலை அதிகம் இருந்தால் நடுவில் வந்து பிள்ளையை வீட்டில் விட்டு திரும்ப கிளம்பி விடுவான். சமையலை இருவரும் கலந்தே செய்வர். இருக்கும் 3 பேருக்கு நானே செய்கிறேனே என்பாள் அவள். அதற்கு அவன் பதில் வேறு மாதிரி இருக்கும். அது இல்லடா, வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டா ஒன்னா நேரம் கழிக்கலாம். நான் மட்டும் தனியா ஹால்ல உட்காந்து என்ன செய்ய போறேன் என்பான். ஒவ்வொரு நாளும் அவர்களின் வாழ்வில் அழகாக போக்க குறைந்தது வாரத்தில் 2 நாட்கள் கோவில், பார்க், சினிமா, பீச் என்று எங்கேயாவது வெளியில் அழைத்து செல்வான். அவனுடன் இருக்கின்ற நேரத்தை பொக்கிஷமாக உணர்வாள் சிந்து. ஒரே கேலியும் கிண்டலுமாக விளையாடுவதற்கு சமமாக தருணுக்கு இரவு வேளைகளில் நீதி கதைகள், பொது அறிவை தூண்டும் விதமான விளையாட்டுகள் என்று எதையாவது சொல்லிக் கொடுப்பான் அவன். தருண் உறங்கி இருக்க சிந்துவின் தோள் வளைவில் தலை சாய்த்திருந்தாள் சிந்து. தூங்கிட்டீங்களா? இல்லம்மா, சொல்லு என அவள் கண்ணம் வருடினான். தருண் ரொம்ப ஈஸியா உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டான், நான் எப்படி கூப்பிடுறது என்றாள் கேள்வியாக. இதுல என்ன பிரச்சனை? உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிடு, நமக்குள்ள என்ன? நீ சித்துன்னு கூப்பிட்டாலும் எனக்கு சம்மதம் தான் என விரலால் அவளின் காது மடலை தீண்டிக் கொண்டே சொன்னான்.
நீங்க வேற அப்படிலாம் கூப்பிட்டு எனக்கு பிடிக்காது என்ன சினுங்கினாள். ஹே, நீ பேசுறத பார்த்தா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அத நேரடியா சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட என்ன தயக்கம் என்று திரும்பி படுத்து அவள் முகத்தை பார்த்தான். அவள் முகத்தில் மெல்லிய தயக்கம் தோன்றுவதை கவனித்தவன், ஓய் என்ன என்று அவளின் மூக்கை பிடித்து ஆட்டினான். இல்ல வந்து, என் பெற்றோட்ட மறுக்கப்பட்ட எல்லா பாசத்தையும் நீங்க என்கிட்ட காமிக்கிறீங்க. அதுக்காக கணவரை அப்பான்லாம் கூப்பிட முடியாது, அது முறை இல்லையே. தருண் அப்பான்னு கூப்பிட்டுட்டுமா? இதனால குழந்தை மனசுலயும் சரி எனக்கும் சரி உங்கள்கிட்ட ஒரு நெருக்கமும் உரிமையும் வரும்ல. மேலும் என சற்று நிறுத்தியவள், எனக்கு முதல் வாழ்க்கைன்னு எதுவும் கிடையாது. தருண் உங்களுக்கு பிறந்தவன் தான், அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் என்று அவள் முடிக்கும் முன் விழிகளில் மலமளவென்ற நீர் வழிந்தது. ஹே, என்னடா கண்ணமாது, மறுபடியும் தேவையில்லாமையே அதையே இழுத்து பிடிச்சிட்டு வேதனைப்பட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் தருண் எனக்கு பிறந்தவன்டா என்று அவள் கண்ணீரை துடைத்தவன் அடுத்த நொடி அவள் காதை திருகினான். உனக்கு பழைய வாழ்க்கைன்னு ஒண்ணு உண்டுனா அது வெளி உலகத்துக்கு சொல்ற கதைதான்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது என மிரட்டவும், எனக்கு காது வலிக்குது என்று கொஞ்சினாள் சிந்து. வலிக்கட்டும், நானே நல்லா திருகிறேன், அப்புறம் வலிக்குதுன்னா என கேலி செய்து சிரித்தான் சித்து. போங்க என்று அவனை குத்தியவளின் கரங்களை பிடித்தவன், நிஜமா இழந்து போட்டுமா என கேள்வியாய் புருவங்களை உயர்த்தினான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எப்போதும் என் கூட்ட தான் இருக்கணும் என்றவனை இறுக கட்டி கொண்டாள். உலகிற்காக சிந்துஜாவை பற்றி சித்தார்த்தால் புனையப்பட்ட கதை என்னவென்றால், சிறுவயதில் இருவருமே ஆசிரமத்தில் ஒன்றாக வளர்ந்தவர்கள்தான். அதாவது சித்து அந்த ஆசிரமத்தில் 7 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது பிறந்த குழந்தையாக சிந்து வந்து சேர்ந்தாள். சித்துவிற்கு அக்குழந்தையை மிகவும் பிடித்துவிட அக்கறையாய் பாசமாய் அவளை கவனித்து வந்திருக்கிறார். 10-11 வயதில் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் தனித்தனி ஆசிரமத்தில் தங்க வைப்பார்கள். அதனால் சிந்துவை விட்டு சித்து பிரிய நேர்ந்துவிட்டது. ஆனால் அவள் மேல் உள்ள பாசம் மட்டும் குறையாமல் உள்ளுக்குள் வளர்ந்து கொண்டே இருந்தது. கல்லூரி முடித்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தவனுக்கு அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எழவும் அவளை தேடி சென்றான். அவளோ பள்ளி இறுதி ஆண்டில் இருக்கின்ற பருவ பெண்ணாக இருந்தாள். சிறுவயது பாசம் இருவருக்கும் வாலிப வயதில் நேசமாக உருமாற திருமணம் செய்து கொண்டனர். திருமணமான 1 மாதத்திலேயே இவன் வேலைக்கு சென்ற பின் கோவிலுக்கு என்று கிளம்பி சென்றவள் வீடு திரும்பவே இல்லை. இவன் தேடாத இடமில்லை. வருடங்கள் உருண்டோட 4 வருடங்களுக்கு பிறகுதான் அவளை கண்டுபிடித்தான். அதுவும் பழைய நினைவுகள் எதுவும் இல்லாதவளாக குழந்தையுடன். பிறகு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களிடம் விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது. கோவிலுக்கு சென்று திரும்பும் வழியில் கார் ஒன்றில் அடிபட்டு தீவிர சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்தவள் தான் யாரென்றே தெரியாத நிலையில் இருக்க அவர்களே அவளை பேணி வளர்த்துள்ளனர். அவர்களிடம் நன்றி உரைத்துவிட்டு தன் மனைவியையும் குழந்தையையும் இவன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். எதிர்காலத்தில் தங்களுக்கு தெரிந்த வட்டத்தை சேர்ந்த எவரும் அவளை பற்றி ஒரு குறை சொல்லக்கூடாது. தருண் மனதிலும் அவன் தன் தந்தை இல்லையா என்கிற வருத்தம் எதுவும் தோன்றிவிடக் கூடாது என இக்கதையை சீன் பை சீன் செதுக்கி வடிவமைத்திருந்தான் சித்து. கடந்த 4 ஆண்டுகளாக தான் இப்பொழுது உள்ள பில்டர்ஸிடம் இன்ஜினியராக வேலை செய்கிறான் என்பதால் ஒருவருக்கும் ஒரு சந்தேகமும் எழவில்லை. இவ்வாறு தனக்காக அவன் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வது சித்துவின் மேல் உள்ள நன்மதிப்பையும் அன்பையும் அவளுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்தது. சிந்துமா, இந்த வீக்கெண்ட் கமலா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? அவளுடைய மாமியார் வேற கேட்டுட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல நீ கொஞ்சம் விலகி இருந்ததால உரிமையோட மனைவின்னு கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்த கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதனால தள்ளி போட்டே இருந்தேன். இப்பதான் நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டோம் இல்லையா? நம்ம தருணை கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சோம்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம திருமண விவரம் கூட முழுசா அவங்களுக்கு தெரியும் என்று விளக்கினான் சித்து. அதுக்கு எதுக்கு இத்தனை விளக்கம்? போலாம், கிளம்புனா கிளம்ப போறேன். ஆனாலும் தத்துவ ஞானிக்கு பெருசா பேசி பேசியே பழகிடுச்சுல என்று கேலி செய்து சிரித்தாள் சிந்து. உன்ன வர வர உனக்கு வாய் ரொம்ப தான் நீர்னிடுச்சு என்று பொய்யாய் முறைத்தபடி அவளை சித்து தன் அருகில் இழுக்க, எவ்வளவு நிலம், இவ்வளவா என விரல்களால் உதட்டை விரித்து காண்பித்து கலகலவென்று நகைத்தாள் அவள். ஏற்கனவே நெஞ்சம் முழுவதும் நேசம் வைத்திருந்தவளின் விளையாட்டிலும் குறும்பிலுமாக அவனுடைய மதி மெதுவாக மயங்க துவங்க, ஏதோ ஒரு உணர்வின் முதுதலில் தன்னுடைய சுயம் இழந்து அவளிடம் மெல்ல குனிந்தவன் தன் இதழ் கொண்டு அவள் இதழ்களை மென்மையாக மூடினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.